இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. நீங்க பாக்குறது நீட் பிஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். சோ நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நிறைய டாக்டர்ஸ் என்ரோல் ஆகி லாஸ்ட் 2 ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா கைட் பண்ணி அவங்களுக்கு சீட் கிடைச்சிருச்சு. நம்ம 7 வருஷமா வந்து கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் ப்ராப்பரா கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து எம்சிசி ரெஜிஸ்ட்ரேஷன் ரவுண்ட் 3 இன்னைக்கு ஷெட்யூல் படி வந்து அப்டேட் பண்றாங்க. அதாவது இன்னைக்கு தான் சொல்லியிருந்தாங்க. இப்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, இன்னைக்கு இன்னொரு அப்டேட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏற்கனவே வந்து எம்சிசி நோட்டீஸ் பண்ணியிருந்தாங்க, ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 சீட்டை வந்து ரிசைன் பண்ணணும் யாராவது விருப்பம் இருந்தா இன்னைக்கு 6 மணிக்குள்ள 26/12/2024 6 மணிக்குள்ள பண்ண சொல்லி டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய ரெக்வஸ்ட் வந்து எம்சிசிக்கு வந்தனால அதோட டேட்டை வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்ப மறுபடியும் வந்து ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 சீட்டை நீங்க ரிசைன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த போர்ட்டல் வந்து 30/12/2024 வரையும் வந்து ரீஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து மேபி லேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னொன்று முக்கியமானது, எப்படி வந்து ரவுண்ட் 3 வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ ரவுண்ட் 3ல யார் யாரெல்லாம் பண்ண முடியும், யார் யாரெல்லாம் பண்ண முடியாது, ஸோ அதோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்றேன். எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா எம்சிசி பிஜி மெடிக்கல் கவுன்சிலிங் போயிட்டு கேண்டிடேட் ஆக்டிவிட்டி போர்டில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ ஓபன் ஆகும். ஏற்கனவே ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரெஜிஸ்டர் பண்ணவங்க, அதாவது ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரெஜிஸ்டர் பண்ணவங்க நீங்க வந்து நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை கிடையாது. ஓகேவா? அதாவது ரவுண்ட் 1ல சீட்டு கிடைச்சவங்க, சீட்டு கிடைக்காதவங்க, சீட் கிடைச்சு அப்கிரேட் ஆனவங்க, சீட் கிடைச்சு ரிசைன் ஆனவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா நீங்க மறுபடியும் வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தேர்ட் ரவுண்டுக்கு நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டனை கிளிக் பண்ணவே கூடாது. ஸோ நீங்க வந்து ஏற்கனவே யூசர் ஐடி, அதாவது ரோல் நம்பர், பாஸ்வேர்டை கொடுத்து உள்ள போயிருங்க. ஆனா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரியா விண்டோ வந்து காமிக்கும். அது என்னன்றதை நான் வீடியோ எண்டில் சொல்றேன். இந்த நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் யார் பண்ணணும் அப்படின்னா, இதுவரையும் வந்து ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணல, அதாவது எம்சிசி 1ல நான் கலந்துக்கிறல, எம்சிசி ரவுண்ட் 2ல கலந்துக்கிறல. ஸோ இதை பார்த்துட்டு நான் சொல்ற பாயிண்ட் வச்சுக்கிட்டு, சார் நான் என்னுடைய பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு, நான் எலிஜிபிளே ஆகல, நான் பண்ணலாமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அது இன்னும் வந்து நேஷனல் போர்ட்ல இருந்து ப்ராப்பரான அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஏன்னா அவங்க பர்சன்டேஜ்ல ரிவைஸ் பண்ணி நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருந்து நோட்டீஸ் பண்ணா மட்டும் தான் அவங்க பண்ண முடியும். பட் ஸ்டில் இதுவரையும் அவங்க பர்சன்டேஜ் ரிவைஸ் பண்றதுக்கான எந்த ஒரு அபிஷியல் அப்டேட்ஸ் கிடையாது. ஓகேவா? ஓகேங்க. நியூவா வந்து ரெஜிஸ்டர் பண்ணவங்க, அதாவது இதுவரை கலந்துக்கிறாதவங்க நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிருங்க. ஓகே, இப்ப எப்படி அப்கிரேட் ஆனவங்க, ஆல்ரெடி சீட் கிடைச்சவங்க, ஏற்கனவே சீட் கிடைச்சு ஜாயின் பண்ணவங்க, ரிசைன் பண்ணவங்க, இதுவரை சீட் கிடைக்காதவங்க, அவங்களுக்கு எல்லாம் எப்படி பண்ணணும்ன்றத நான் தெளிவா சொல்றேன் தேர்ட் ரவுண்டுக்கு. ஓகே, தேர்ட் ரவுண்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு இந்த மாதிரி விண்டோ வந்து யாருக்கு காட்டும் அப்படின்னா, முதல் ரவுண்ட்ல கலந்துக்கிட்டு செகண்ட் ரவுண்ட்லயே கலந்துக்கிட்டு சீட்டு கிடைக்காதவங்க, 2 ரவுண்ட்லயுமே சீட் கிடைக்காதவங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ காமிக்கும். அதே மாதிரியே அப்கிரேட் ஆனீங்கன்னா, முதல் ரவுண்ட்ல சீட் கிடைச்சு நீங்க அப்கிரேட் ஆனாலும் சரி, செகண்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்சு அப்கிரேட் ஆனாலும் இந்த மாதிரி விண்டோ காமிக்கும். நீங்க எந்த ஒரு பேமெண்ட்டும் கட்ட தேவையில்ல. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் டு யூ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் த தேர்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் கொடுத்துட்டு எஸ், உங்களுடைய ப்ரொஃபைல், அதாவது லாகின் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு எஸ் கொடுத்துருங்க. இது வந்து யாருக்கு காமிக்கும்? முதல் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்லயும், செகண்ட் ரவுண்ட்ல கலந்துக்கிட்டு சீட் கிடைக்காதவங்களும், முதல் ரவுண்ட்ல கலந்துக்கிட்டு சீட் கிடைக்காதவங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். அப்கிரேட் பண்ணவங்க, முதல் ரவுண்ட்ல அப்கிரேட் பண்ணாலும் சரி, செகண்ட் ரவுண்ட்ல அப்கிரேட் பண்ணாலும் சரி, அந்த மாதிரி கேண்டிடேட்லாம் இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி மேல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுக்கோங்க. தேர்ட் ரவுண்ட் வந்து நீங்க அப்கிரேட் பண்ணீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் சீட்டு வந்து உங்களுக்கு கேரண்டியா இருக்குமா இருக்காதா அப்படி ஒரு பயம் இருக்கும். பட் நீங்க தேர்ட் ரவுண்ட்ல நியூவா ஒரு சீட் அலாட் ஆயிருச்சுன்னா செகண்ட் ரவுண்ட் சீட் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்கா. தேர்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு எதுவுமே சீட்டு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ரவுண்டோடைய சீட் வந்து ரீட்டைன் ஆயிரும். அதை தான் அந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சீட்டு கிடைச்சு ஜாயின் பண்ணவங்க, சீட் கிடைக்காம இருக்கக்கூடிய கேண்டிடேட். இந்த இது யாருக்கு அப்படின்னா, ரெண்டாவது விண்டோ இந்த மாதிரி யாருக்கு ஓபன் ஆகும் அப்படின்னா, ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல சீட் கிடைச்சு சீட்டை வந்து ரிசைன் பண்ணவங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 26ஆம் தேதி வரையும் டேட் கொடுத்திருந்தாங்க. நிறைய கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க ஸ்டேட்ல கிடைச்சு
ஆல் இந்தியா சீட்டை வந்து ரிசைன் பண்ணிருப்பீங்க. சோ அந்த மாதிரி கேண்டிடேட்ல என்ன பண்ணுவீங்கன்னா நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது. நீங்க ஏற்கனவே வச்சிருந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் சப்மிட் மட்டும் இன்கம்ப்ளீட்னு சொல்லிட்டு காமிக்கும். மறுபடியும் வந்து நீங்க வந்து பேமெண்ட் மட்டும் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு ரிசைன் பண்றதுனால அந்த டெபாசிட்டை வந்து ஃபோர்ஃபிட் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க ஃபோர்ஃபிட் பண்ணனால நீங்க ஏற்கனவே கொடுத்த டீடைல் எல்லாம் இருக்கும். ஜஸ்ட் ஃபைனல் சப்மிட் மட்டும் மறுபடியும் போயிட்டு நீங்க வந்து இந்த இடத்துல கவுன்சிலிங் ஏதாவது சில பேர் வந்து நீங்க டிஎன்பி மிஸ் பண்ணியிருந்தீங்களோ இல்ல டீம்டு போடாம இருந்தீங்களோ அதே மாதிரி இருந்தா கூட நீங்க எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணி கூட மறுபடியும் நியூவா பே பண்ணி தேர்ட் ரவுண்டுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. சோ இவ்வளவுதான் ஸ்டெப். ஓகேவா? சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்.